ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 15ஆம் தேதி 5ஆம் மாதம் 15ஆம் தேதி வைகாசி மாதம் 15ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வேளையிலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது. இணைந்து ஜெபிக்க விரும்புபவர்கள், ஆராதனை செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடன். ஜூமுக்கூடாக நாளை நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை இதே நேரத்திலே ஆரம்பமாகும். நாளைய நாளிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். ஞாயிற்றுக்கிழமை தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். அந்த வேலை இணையுங்கள். அதற்கு முன்னதாக நாங்கள் அபிஷேக ஆராதனையுடனும் ஜெபங்களுடனும் பாடல்களுடனும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்கள் தொகுத்து வழங்குவார். ஆமேன். இணையுங்கள், மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இணைய முடியுமானவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்காக நேரத்தை நாங்கள் உங்களுக்கு தர முடியும். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கு அந்த நேரத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை, மாலை, இரவு, நள்ளிரவு, மதியம் இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வரவேற்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே தந்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். நாங்கள் பயம் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் தைரியத்தோடு செய்ய, உற்சாகத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 32, ஏசாயா 5, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொலோசியர் 2வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வேத நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையிலே இன்னும் ஒரு சற்றை, அதாவது நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு, இந்த ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றையும் காலையிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்றுக் கொண்டு எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், பிரதர் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெங்களூர் இந்தியாவிலிருந்து எல்லோரையும் வரவேற்கிறோம். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நாளைய நாளிலே இதே வேளையிலே, நாளைய நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை இருக்கிறது. நீங்கள் ஜெபங்களோடு, ஆராதனைகளோடு, பாடல்களோடு இணைய முடியும். அப்படி இணைய முடியுமானால் உங்களுக்கு ஜூமை அனுப்பி தருகிறோம். அந்த ஜூமிலே இணையுங்கள். பலர் இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த வேலையை இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாட்களிலே ஸ்ப்ரிங்காக இருக்கிறது. அதனாலே ஹாலிடேயில் இருக்கிறார்கள். நேற்றைய நாளிலே, அதாவது இந்த வாரத்திலே வீக்கெண்டிலே ஐ திங்க் நோர்வேயிலே காரியங்கள் நடைபெறுகின்றன. அதனாலே நோர்வேயில் இருக்கிறவர்கள் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஸ்ப்ரிங் வந்து சம்மர் வருகின்ற பொழுது பலர் வெளியிலே வேலை செய்வார்கள், வெளியிலே போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். அவர்களும் இணையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாக நாளைய நாளிலே எங்களுக்கும் நல்ல வெதர் ஆரம்பமாகிறது. 20 டிகிரிஸ்ன்னு சொல்லியிருக்கிறார்கள். நாளைய நாளில், இன்றைய நாளிலே 11 டிகிரிஸ், 20 டிகிரிஸ் ஆக இருக்கிறது. அது கூடிக்கொண்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையில் எல்லோரும் பிஸியாக இருக்கிறார்கள், சன்னுக்கு பிஸியாக இருக்கிறார்கள். ஆமேன். இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக
வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் ஜெபங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக ஜெபங்களை தொகுத்து வழங்குவாரா. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்க வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளே ஸ்தேவானை குறித்து நாங்க பார்த்து விட்டு ஒரு சிறு குறிப்பை பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஸ்தேவான் அங்கு விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனே அங்கு பந்தி விசாரிப்புக்காரரில் ஒருவனாய் ஒரு நற்சாட்சி பெற்றவனாய் ஆதி திருச்சபை அங்கு திரிந்தெடுக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே நேரம் அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசமும் வல்லமையும் அங்கு கிரியை நடப்பிக்கிறது. அதனால் அவர் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் இந்த ஸ்டெபான் செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஒரு வாலிபனாய் இருந்து அங்கு கொஞ்ச நாளிலே அவன் தேவ சமூகத்துக்கு கடந்து சென்றான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா அந்த கொஞ்ச நாளிலும் அவர் செய்த ஊழியம் அங்கு பெரிதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனே எழுந்து நின்று அவரை வரவேற்றார் என்று வேதம் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் நாங்க காண்கிறோம். ஒரு தேவ வாலிப பிள்ளையாய் நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் அவனுக்குள்ளே இருந்த காரியம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். அந்த நிரப்பப்பட்டதினால் தேவனுடைய ஞானத்தின் ஆவியை யாராலும் எதிர்க்க முடியவில்லை என்பதை வேதமங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்குள்ளே ஒரு சேவ மனப்பான்மை இருக்கிறது. பாருங்கள், முதலாவது அவனுக்குள்ளே இருந்தது அங்கு ஆவியினால் நிரப்பப்பட்ட காரியம். இரண்டாவது அவனுக்குள்ளே இருந்தது சேவை மனப்பான்மை. அதாவது ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அங்கு பாதபட்சமின்றி அவன் அதை கணக்கிடுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் அங்கு பெரிதாய் இருந்தது என்று சொல்லி, அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ளே இருந்த மன்னிக்கிற குணம், அடுத்தது இறை தரிசனத்தோடு அவன் இந்த பூமியை விட்டு எங்கள் பரலோக தேவனிடத்திலே போகுனான் என்று சொல்லி பாருங்கள். ஆதி திருச்சபையிலே அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நற்சாட்சி பெற்று அங்கு பரலோக தேவனுக்கு அங்கு கொஞ்ச காலமாய் அங்கு பரலோக தேவனுக்கு சேவை செய்து அவன் அங்கு பரலோகத்திலே தேவனே எழுந்து நின்று அவனை வரவேற்கிறதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட காரியத்துக்காகத்தான் எங்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறார். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றா ஒரு வாலிபன் அவனுடைய பராக்கிரமம் அது தேவனுக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட வாலிபர்களுக்குள்ளே தான் தேவனுடைய ஆவி நிரப்பப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே தேவ பலம் வர வேண்டும். தேவனுடைய ஆவியாகிய ஞானத்தின் ஆவியானவர் கிறிஸ்துவாய் அவர்களுக்குள்ளே கிரிய செய்ய வேணும். அது பெரிதாய் அங்கு சாட்சியாய் காணப்பட வேணும். இந்த பூமியிலே, சபைகளிலே, மக்கள் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் அங்கு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் கடைசியிலே இவனை கல்லறிந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலும் கூட ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி ஒரு மன்னிப்பை அங்கு கொடுக்கிறதை நாங்க காணக்கூடிய. ஏனென்றா துன்புறுத்தல் மத்தியில கூட வானத்துக்கு நேராய் தன் கைகளை உயர்த்தி அங்கு தன்னுடைய கடவுளுடைய மாட்சிமையை அவரின் வலது பக்கத்தில் இயேசுவை காணும் பாக்கியத்தை அவன் பெறுகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியா இந்திய வாலிபர்கள் மத்தியில நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தான் செயல்களை செய்கிறவர். கர்த்தர் தான் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புறவர், ஞானத்தின் ஆவியினால் நிரப்புறவர். பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் போதிக்கக்கூடியதாய் சபைகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே தூய ஆவியானவரின் நிரப்பம் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் விசுவாசமும் வல்லமையும் அவர்களுக்குள்ளே இருந்தால்தான் அங்கு கிரிகள் நடப்பிக்கப்படும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதனால் நீங்கள் விசுவாசத்திலும் வல்லமையிலும் இவர்கள் தைரியமாய் தேவ வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தணும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக விண்ணப்பிக்கிறோம். வாலிப பிராயத்தில சிருஷ்டிகரை நினை என்று சொன்னீரே, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க, விசுவாசத்தின் அளவை அதிகரிக்க, ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து நேசித்து அந்த கடுகளவு விசுவாசத்துக்கு சேர்த்து கொள்ளுற அளவை வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. பொல்லாங்கானை வெல்லுகிற பலத்தை நீர் வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். விசுவாசத்தின் அளவை அதிகமாக கொடுத்து அவர்களை கலப்பையின் மேல் கை வைத்தவர்களாக திரும்பி பார்க்காமல் முடிய கடைசி கால ஊழியத்தை செய்ய அவர்களை இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அனுப்பி அந்த தைரியத்தை கொடுப்பீராக. ரோமர் 5:5 உம்முடைய ஆவியானவர் தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய, அன்று ஸ்தேவான் உமக்காக எழும்பி ஊழியத்தை செய்தது போல வாலிபர்களும் அவர்களை போல விசுவாசத்தின் அளவை அதிகரித்து பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்தோடு ஆவியானவருக்காக இதயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு செயற்பட நீர் கிருபை செய்வீராக. வாலிபர்கள் மரித்தால் கூட அந்த ஆத்துமாவை மரணத்துக்கு முன்பாக நீர் எடுத்துக் கொள்ளுகிற தேவன், பலிபீடத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். முஸ்தோவான் தேவனிடத்துல தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது போல, இயேசு எப்படி மரிக்கும் பொழுது தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தது போல, ஒவ்வொரு வாலிபர்களும் மரிக்கும் பொழுது கவலை இல்லாமல் நாங்கள் மரிக்கிறோம், தேவனுக்காக மரிக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு வாழ அந்த தைரியத்தை கொடுப்பீராக. உம்மை போல வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர்களுடைய வல்லமையில மட்டும் அவர்கள் ஊழியம் செய்ய, மனித பலத்திலே அல்ல, மாம்ச சிந்தையிலே அல்ல, ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு ஒவ்வொரு வாலிபனும் உமக்காக ஊழியம் செய்ய இந்த காலத்துல எடுத்து பயன்படுத்துவீராக. துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்மை அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற உணர்வோடு நீர் உம்மோடு அந்த பரலோகத்தில நித்தியமாக வாழ்வை நீர் கொடுக்கிற தேவன். படிக்கும் பொழுது கூட நீர் உம்முடைய பலிபீடத்தின் கீழே அவர்களை வைத்து அவர்களை காத்து கொள்கிறது. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும், ஒவ்வொரு வாலிபர்களையும் இழுத்துக் கொள்ளும், உம்முடைய வழியில நடக்க உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக, எல்லா பரிசுத்தவான்கள் மத்தியிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று
டொலி சிஸ்டர் Praise the Lord, sister. அந்த ஸ்டெபானுக்குள்ளே இருந்த ஞானத்தின் ஆவி, அதாவது கிறிஸ்துவானவர் அவருக்குள்ளே இருந்தபடியால் அந்த எதிர்க்க முடியாத அளவுக்கு அவருக்குள்ளே அந்த தெய்வீக ஞானம் விளங்கினது. இன்றைய வாலிப ஜோதிகளுக்குள்ளே அந்த தெய்வீக ஞானம் விளங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. அப்பா, இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோடு உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம். எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, உங்களை நீங்க உன்னதத்தின் தகப்பன் ஆண்டவரே. அப்பா, அந்த வாலிபர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே, நீங்க எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட தகப்பன் அவர்களையும் ஆண்டவர் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அப்பா, அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு ஜெப ஆவியை, உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்தால் தான் ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை இருக்கும் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஜெபிக்கிற அந்த வாலிபர்கள் உலகம் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை செய்வதற்கு அப்பா நீங்க அவர்களை அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு விசுவாசம், நம்பிக்கை அப்பா உங்களுடைய அன்பின் மூலமாக அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க ஒரு போதும் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்பா, உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட திருப்பாதத்தை நாங்க நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்க ஒரு போதும் இவர்களை கைவிட மாட்டீங்க. வாலிப நாட்கள்ல உங்களை நினைவு கூறும்படியாக இவங்களுக்கு ஒரு தேவ ஆவிய, உங்களோட ஞானத்தை, உங்களோட அன்பை நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உங்களோட கிருபையை, புதிதான கிருபையை இந்த காலை நேரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, தெளிந்த புத்தி, அப்பா பயமில்லாத ஆவி உங்களிடத்தில் இருந்து மட்டும் தான் வரக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவரும் போதுமானவரும் ஆண்டவரே. அப்பா, இந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை ஆண்டவரை விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட ரத்தத்தை தள்ளிங்க ஒவ்வொரு வாலிபர்களுக்களையும் ஆண்டவரே. அப்பா, உங்களோட ரத்தத்தை தெளித்து அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ தற்கொலை ஆவி, இல்லாத அசுத்தமான ஆவிய அப்பா, எல்லா விதமான பிசாசின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போம் என்று சொன்னபடி ஆண்டவரே அவர்களை அப்பா உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களை வெளியேற பெற்றத்தால அவங்களோட இருதயங்களை கழுவி அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்க உங்களிடத்தில் தேடி வரவில்லை ஆண்டவரே, நீங்க எங்களிடத்தில் தேடி வந்தீர்கள். அதே போல ஆண்டவரே இந்த அன்பை அவர்களுக்குள்ள ஊத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவி ஆண்டவரே அவங்கள உள்ளங்களை ஊற்றி ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி உங்களோட ஜெப ஆவியையும் உங்களோட அன்பையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உங்களை நீங்க தான் அவர்களுடைய கோட்டை, தேவனும் நம்பி இருக்கிறவர் என்று அவர்கள் சொல்லக்கூடியதாக அவர்களை சாட்சியாக நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்களுக்கு நீங்க கிரியை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. விடுதலின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் எல்லா ஊழியக்காரங்களும் இந்த ஊழியத்துல ஆண்டவரே வழி நடத்துற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி செய்யுங்க. அப்பா, இன்று காலை நேரம் ஆண்டவரே புதிதான கிருபையை கொடுத்து பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா மறைவிலை செய்யற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க அப்பா கண்ணும் மணியும் போல இன்று வரையும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நீங்க தலைவராக இருந்து யாவரையும் அழைத்து வந்து சங்கமமான நித்தியத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே அப்பா உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் நியோமி லோகனுக்காண்டி வருகிற அவங்க இந்த கால நேரம் அப்பா துதிப்பாளர்களோடு வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செய்றேன். அவங்களோட ஊழியத்தை அவங்க நடத்துற ஒவ்வொரு அப்பா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவரே காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது உங்களோட பிரசுரத்தால நிரப்பி எங்கள் யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லப்பா, உங்களோட ஆவியினாலும் மட்டுமே யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப மகனை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.
Amen. Amen. God bless you, sister. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் அங்கு சேவை மனப்பான்மை அவர் ஸ்டெபானுக்குள்ளே இருந்தது. அந்த சேவை மனப்பான்மையிலே அங்கு ஏழைகள் விதவைகள் பாதபட்சம் வந்து அந்த சேவையை செய்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்று அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் வரக்கூடியதா பரிசுத்தாவியானவர் ஏவி எழுப்பும்படி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, மாறாத தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எளிமையானவர்களையும் ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களை எண்ணுகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தயவு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய செவியை சாத்து ஆண்டவரே நல்ல ஆண்டவரே விடைகளை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே இந்த வாலிபர்களை ஆண்டவரே சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யப்பா. இந்த பிள்ளைகள் செய்கிறார் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே வரக்கூடாதபடிக்கு உண்மை ஆண்டவரே நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆண்டவரை கிரியைகளை எல்லாம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரை விலகி போடுகிறங்க தாவு. கர்த்தர் இந்த காலைகளில் இந்த வேளையிலும் ஆண்டவரை என் தேவனாகி கர்த்தர் வாலிபர்களை ஆண்டவரை எழும்பும்படியாய் செய்யும் ஆண்டவரை. அவர்களுக்கு இருக்கிறதான சோர்வுகள் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரை அந்த சோர்வின் ஆவியெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரை இந்த பிள்ளைகளும் ஆண்டவரை எழுந்து பிரகாசித்து முடிய ஊழியத்தை செய்து ஆண்டவரை அநேக ஆண்டவரை அப்பா அப்படியாய் விதவைகள் மத்தியிலும் ஆண்டவர இன்னும் ஆண்டவரை திக்கற்றவர்கள் மத்தியிலும் ஆண்டவர சிறுமைப்பட்டவர்கள் மத்தியிலும் ஆண்டவர ஏழை எளிய மக்கள் மத்தியிலும் ஆண்டவர இந்த பிள்ளைகள் துணிந்து ஆண்டவருடைய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்காதபடியும் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இவர்கள் பேசாதபடியும் ஆண்டவரே இவர்களை கட்டி போட்டிருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே உலகத்தின் ஆசா பாசங்களை எல்லாம் வெறுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்யா. கர்த்தராகிய தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் நினைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஓடவும் உமக்காக ஆண்டவரை ஊழியம் செய்யவும் நித்தமாய் சமூகத்திலே நின்று ஆண்டவர உடைய வேதங்களை ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாத தெய்வம், அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தெய்வம் என்பதை ஆணிப்புறமாக ஆண்டவர இதோ இந்த வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர அப்பா இவர்கள் சொல்லி இந்த ஏழை எளிய மக்களும் திக்கற்றவர்கள் அநாதைகள் ஆண்டவரை விதவைகள் மத்தியிலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் செல்லுகிறார்களும் கர்த்தாவே அப்படியாய் இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சமுதாயத்திலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை நற்கீர்த்தி பெற நல்ல பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரே அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரை நிரம்ப பெற்றவர்களாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக எழுந்து ஓட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாய் இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆண்டவரே தேசங்களிலும் நாடுகளிலும் நாங்கள் வாழ்கிறதான இடங்களிலும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தில் எந்தெந்த தேசத்தில் வாழ்கிறார்கள் கர்த்தாவே அந்த இடத்திலும் ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரை உமக்கு ஊழியமாய் எழுந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆண் என்று பாராமல் பெண் என்று பாராமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய்
ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அதே ஆண்டவரே அநேக இடங்களில் ஆண்டவரே இன்னவே ஆண்டவரே சமுதாயம் சீர்கட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறதான இந்த சூழ்நிலையில கர்த்தர் தாமே இப்படியாய் வாலிபர்களை எழுப்பி ஆண்டவரே அந்தந்த தேசங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவர் விடுதலையை தந்து ஆண்டவரே அந்த தேசங்களில் இருக்கிற சாப பாவங்களை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரே இந்த ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே பல கிரியைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் இவர்களை அற்புதமாய் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்திலே பல அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எதிர்காலத்தை ஆண்டவரே சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே இவர்களை நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா குடும்பங்களில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா வேதனைகள் வழிகள் ஆண்டவரை போராட்டங்கள் இவைகளை ஆண்டவரை குறித்து இந்த பிள்ளைகள் மேன்பிப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. அப்படியா என் தேவனாகி கர்த்தர் இவளை எடுத்து பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரும் பக்கமாய் திருப்புறவர்களாக மாற்றுங்க தேவன். அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரை அநேக இடங்களில் ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறங்க தாவ அருமையான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இப்படியாய் ஆண்டவரை அருமையான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக அந்த ஜபத்தை ஆண்டவரே செய்க இந்த நேரத்தை தந்த தயவுக்கு முக்க கோடான கொடி சோத்திரம்பா. எல்லா ஊழியக்காரர்களும் பிள்ளைகளும் ஆண்டவரை அவர்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் உங்களுக்கு கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளில் இருக்கிற வாலிபர்களையும் ஆண்டவர கர்த்தர் நீங்க ஆண்டவர இவர்களை பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு இவர்கள் ஆறுதலும் தேர்தலுமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோங்க தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் தன்னை வருத்தி ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர இந்த பிள்ளைகளையும் ஆண்டவர இவள் குடும்பத்தில் இருக்க வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே சுக பத்திரமாய் ஜீவிக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரை இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை அப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரை ஆண்டவரை நீ ஆசீர்வதிங்க. மகனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை எல்லாம் அறிந்து ஆண்டவரை உதவி செய்யுங்க. இவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊடகத்தோடு இணைந்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. தேவனாக கர்த்தர் அவர்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகள் வராதபடிக்கு ஆண்டவரே உடைய ஊழிய பாதையில் சோர்ந்து போகாதபடிக்கு உற்சாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியம் செய்ய அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் என் தேவனாக கர்த்தர் நீ செய்து வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்து வழிநடத்து போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளை தொகுத்து வருகிறதான சேனட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவன் பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகனையும் மகளையும் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் எதிர்காலத்தில் ஆண்டவர உமாக்காய் உழைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளை நீர் வழி நடத்தி இவர்களை உயர்த்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டு உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். நாங்கள் அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மன்னிக்கிற குணம் உண்டாக வேணும் என்று சொல்லியும் எல்லாரையும் அங்கு சரிசமனா பார்த்து அங்கு பெற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கனங்களை கொடுக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற
நல்ல தகப்பனே உங்க சோத்திரப்பா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமா எங்களை உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம், ஆரோக்கியத்திற்காக சோத்திரம். நீர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீர் வரும் வரை நாங்கள் கரைத்திர அற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். இதுவரை ஆண்டவரே நீர் நல்ல எபினேசரா இருந்து எங்களை கரம் பிடித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வேலையிலே கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். கர்த்தர், இந்த நாள்ல நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்ற காரியத்திலே தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எவைகளுக்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்குள் உணர்த்தி நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா வாலிபர்கள் நாட்களிலே அவர்களுடைய குணாதாசியங்கள் எல்லாப்பா மாறுபட்டதா இருக்கிறது. அவர்களுடைய வழியே வேறையா இருக்கிறது. தேவன் தாமே அந்த வாலிபர்கள் உள்ளங்களிலே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த மன்னிக்கப்படாத அந்த குணங்கள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை எல்லாம் உமக்கு நேரே திருப்பும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே மன்னிக்கின்ற அந்த குணத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களை மன்னிக்கவும் ஆண்டவரே, அதனால அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பிதாவானவர் மன்னிப்பார் என்ற அந்த எண்ணமும் அவர்களுக்கு உள்ளத்திலே உணர்வுகளை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் சரிசமமாக அவர்கள் பார்த்து ஆண்டவரே அவர்களோடு பழக நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. நல்ல எங்கு பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் யாருக்கும் கீழ்ப்படியாத வண்ணமாய் தன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்திலே தேவனுடைய கரம் இருக்கட்டப்பா. ஆமே சுராஜா, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவர்கள் எந்நாளும் ஜெபிக்கவும், தேசங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அதே போல சபைகளுக்காக ஜெபிக்க அவர்களுக்கு நல்ல விசேஷித்தமான ஜெபாவை நீர் ஊற்றும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தேவான் எப்படி வேதத்திலே ஆண்டவரேப்பா மற்றவர்கள் அவரை கல் கொண்டு அடித்த போதிலும் அவர் உண்மையை நோக்கி பார்த்து பரலோகத்தையே பார்த்து கொண்டிருந்து இவர்களை மன்னியுங்க என்று சொன்னாரோ, அப்படியாக எல்லா பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண் பெண்களுக்கும் ஒரு மன்னிக்கின்ற மனப்பான்மையை நீர் உருவாக்கி தாங்கப்பா. என் தாய் இப்படி சொல்லிவிட்டார், என் தகப்பன் இப்படி செய்து விட்டார் என்று மன்னிக்காத இருதயங்களை கடினப்படுத்துகிறதான எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளை எல்லா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தமான நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவன் தாமே உள்ளங்களை ஆளுகை செய்வீராகப்பா. ஆமேசப்பா, பெற்றோர்களை கனப்படுத்தவும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் அவர்கள் கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிபர்கள் வருகின்ற நாட்களிலே நல்ல சந்ததிகளாக எழும்பி தேசங்களிலே அப்பா பெரிய காரியங்கள் அவர்கள் மூலியமாய் நீ நிறைவேற்றும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களிலே இருக்கிறதான வேண்டாத நிர்விசாரங்கள் எல்லாம் நீர் விலக்கி போட்டு வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான்? உடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ்ந்திருந்து தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க வருகின்ற நாட்களிலே அரிய பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் அப்படியே செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. மன்னிக்கின்ற குணத்தை கொடுத்து எல்லோரையுமாய் மன்னித்து அவர்கள் அப்போ இன்னும் வாழ்க்கையில முன்னேறி நமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் எல்லோரையுமாய் சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரீர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பத்திலே நீர் என்ன சித்தம் உள்ளவராயிருக்கிறீர் அந்த காரியங்களை எல்லாம் செய்து இன்னுமாய் அதிகமா அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியாக அவர்கள் ஊழிய பாதையில இன்னும் உமக்கா அதிகமான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா.
அப்பா இந்த வாலிப பிள்ளைகள் உமக்கா இன்னுமா அதிகமா எழும்பி பிரகாசிக்க அப்பா இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்ல அதனை கண்டு புறஜாதியார்கள் எல்லோரும் உமையை எப்பா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. அப்படியா அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிற ஒருவரையும் ஆசிர்வதித்து இனி ஜெபிக்க வருகிறதான தேவ சகோதரர்களிலும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழிநடத்தி இறுதியாக ஜெபிக்க வருகிறதான அப்பா சோத்திரம் ஏமி புஷ்பராஜ் சகோதரி எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளை கூட ஆசிர்வதிங்க. அந்த மகளுடைய குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. அந்த மகள் செய்கிறதான ஊழியத்தை தேவன் உமக்கு செய்கிற ஊழியத்தை தேவரே நீர் கனப்படுத்தி ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க. அப்படியே நீர் செய்து எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்து வழி நடத்துகிறோம். அது கிருபைக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்ததாமே உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். அப்படியே உங்கள் அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு சிசிலியாமா நீங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூதவஸ்தினாலே அங்கு தங்களை தாங்களே சேதப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள், மயக்க நிலையில இருக்கிற வாலிப பிள்ளைகள், அங்கு அவர்களை திருடுற அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகளை திருடுற சத்துருக்களை எல்லாம் கடிந்து போடும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளது இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறவர் அப்பா. அப்பா பிதாவே, அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளை அப்பா உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, வருங்கால பிள்ளைகள் அப்பா. அப்பா உம்மை ஆளுகிற பிள்ளைகள் அப்பா, அவர்களை நீரே பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு இந்த போதபத்து என்று ஒரு மருந்தாலே அநேகமானோர் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த போதபத்தை அப்பா அடியோடு நீக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகள் மாறாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா ஆண்களும் பெண்களும் சரிசமனாக அப்பா இந்த போதபத்திலே மூழ்கிறார்கள் தகப்பனே. அப்பா நாளுக்கு நாளாக இந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம் தகப்பனே, இந்த பெண் பிள்ளைகளை அநியாயமாக சேதப்படுத்துகிறார்களே தகப்பனே. அப்பா உமக்குரிய பிள்ளைகளாகவும் அவர்கள் அப்பா எந்த நேரமும் ஜெபத்திலேயும் போதிக்கிற வல்லமையிலும் அவர்கள் மூழ்க செய்தல் தகப்பனே. அப்பா எங்கு பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் போதிக்கிற வல்லமையை கொடுந்தகப்பனே. அவர்கள் உமது பிள்ளைகள் அப்பா, நீர் நினைத்த ஒரு நொடிப்படிலே எல்லோரும் உமக்காக ஓங்கி வளர செய்தல்லும் தகப்பனே. உமது நாமத்தை போதிக்க பண்ணும் தகப்பனே. அவர்களை கைவிடாதே தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. அக்னியை போடும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் பிரகாசிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா இந்த உலகத்திலே வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நிற்கிறார்கள் என்று நாங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த தாய் தகப்பன்மாரெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே இந்த பிள்ளைகளால். அப்பா தாங்கள் சாப்பிடாட்டாலும் இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கிறார்களே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பன். ஆவியானவரே, அவர்கள் மேலே ஒரு அன்பை பொழியும், ஆவியையும் அக்னியையும் அவர்கள் மேலே பொழிந்தருளும் தகப்பன். அப்பா அவர்களே பிரகாசிக்க பண்ணும் தகப்பனே. உமது அக்னியால் அவர்கள் எங்கு சென்றாலும் உமது வசனத்தை போதிக்கிற அளவு அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே.
அப்பா தகப்பனே, லிசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும். சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு ஒரு வல்லமே தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும். இரு பிள்ளைகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். இந்த வாலிய பிள்ளைகள் தேவனுடைய மாட்சிமையாய் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி தேவனுக்கு அவர்கள் ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி. ஆண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளைப்பா நீங்கள் எங்களுக்காக தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியினூடாக எங்களை நீங்கள் இந்த நிமிடம் வரை எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை அப்பா இந்த அப்பா சத்ராதியின் பிடியிலிருந்து அப்பா எல்லா ஆபத்துகளிலிருந்து உங்களை மீட்டு பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உம்முடைய தயவுக்காக உம்முடைய அன்புக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தகப்பன் எத்தனையோ எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை விட்டு விலகி உம்மை நோக்கி பாராதபடி உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொள்ளாதபடி உள்ள ஆசைகளினாலே அப்பா மோதிக்கொண்டிருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, ஆனாலும் என் தேவனே, நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்காக மற்ற ஜனங்களுக்காக அப்பா இந்த வானொலி மூலமாக எங்களை ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களே ஆண்டவர். உம்முடைய அன்போ பெரிது ஆண்டவர். உம்முடைய அன்பிற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாட்களிலும் என் தேவனே அப்பா இந்த வானொலி மூலமாக என் தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. எந்தெந்த மூலைகளில் இருந்து ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த மூலைகளில் ஒருவரின் காதுகளில் ஒலிக்கிறதோ தகப்பன், அவர்களை நீங்கள் ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவர். அப்பா, இந்த சங்கம வானொலி ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இது இயங்குகிறது ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. உம்மை அறியாத மக்கள் ஒவ்வொருவரும் அறியட்டும் ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே, அப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் குடும்ப பாரங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் பொறுப்படுத்த தொட்டுங்காண்டவரே. அப்பா, நீங்கள் தொட்டால் நீங்கள் அப்பா நீங்கள் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவர். நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே, அந்த இடங்களில் ஒரு கட்டளையை அனுமதியுங்க, கட்டளையை கொடுங்காண்டவர். தேவனே, கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உம்மை நோக்கி ஓடி வர அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளினால் வேதனைகள் ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவர். தகப்பனே, கர்த்தாவே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இன்றைய காலங்கள் இந்த போதவஸ்து அடிமையினால் தகப்பனே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை ஒவ்வொரு பெற்றோரும் வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் இப்படியாக அப்பா இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா கர்த்தாவே ஒரு சில குடும்பத்தை அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவர். இப்படியாக பாதித்த அந்த குடும்பங்கள் இருந்தால் ஆண்டவர் அவர்களை ஒரு விசை நீங்கள் தூக்கி எடுத்து அந்த பிள்ளைகளின்
அப்பா தகப்பனே, வாழ்வை உயர்த்துங்க ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி, வேதனைப்பட்டு மாண்டு போகாதபடி தகப்பனே, உம்மை அறியாத அந்த குடும்பங்கள் மாண்டு போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த இடத்திலே ஒருமித்து வந்திருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனுடைய மகிமையை காணும்படியாக என் தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, தீயவனவற்றை எடுத்து போட்டு, அப்பா தகப்பனே, நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக, அன்பு பரிவோடு நடக்கிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அடங்கி நடக்கிற பிள்ளைகளாக, என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் ஆண்டவரே அன்பையின் நல்ல எண்ணங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய உள்ளங்கையில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, இந்த உலக ஆசைகள் இந்த உலக சிற்றின்ப ஆசைகள் நான் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோரும் கூட அப்பா மாண்டு மடிந்து போகிறதை நீங்கள் காண்கிறீங்களே தகப்பனே. சத்ருவானவன் அங்கலாய்க்காதபடி, சத்ருவா என்னவன் அப்பா சிரிக்காதபடி, சந்தோஷப்படாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோதும் எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் வெக்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து அப்பா தங்களை அறியாமல் அப்பா தாங்கள் மதி மயங்கி நிற்காதபடி தகப்பனே கத்தாவே, தலை நிமிர்ந்து அப்பா உற்சாகத்தோடு தங்களுடைய வேலைகள் தங்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தோடு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இருக்கேன் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் என் தகப்பனே, இந்த உலகங்களில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அப்பா போதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் இப்படியான நிலைகளில் போனால் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை போதிப்பார் யாரும் இல்லையே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, தேசங்களில் ஆண்டவரே தகப்பனே, இந்த போதவஸ்து அழிவுகள் கூடிக்கொண்டிருக்கிறது தகப்பனே. இதனால் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, தங்களை அறியாமல் ஆண்டவரே. ஆவியானவரே, என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒரு விசை நோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எப்படியோ என்னென்ன விதத்துல பிள்ளைகளை அப்பா வேதனைப்படுத்த முடியுமோ, அப்பா கூடாத வேலைகளில் செய்ய முடியுமோ, எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு புகட்டுகிறானே தகப்பனே. இப்படியான காரியங்கள் வராதபடி, இப்படியாக அன்பில்லாமல் அப்பா தகப்பனே, அப்பா மரண பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் எந்த பிள்ளைகளையும் கைவிட மாட்டீங்கள் ஆண்டவரே. நீங்கள் பட்சபாதம் பார்க்காத தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்று ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் அணைத்துக் கொள்கிற தகப்பன் ஆண்டவரே. ஆம் தேவனே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் கூட தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஆம் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலங்களிலே தேவனே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கூட தகப்பனே, அப்பா ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இந்த உலக ஆசைகளினாலும் உலக ஏக்கங்களினாலும் தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியானது பிள்ளைகளுக்கு வராதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் பிள்ளைகளையும் அப்பா, இந்த சங்கம வானொலியில வருகிற ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும்
போக்கிலும் வரத்திலும் அப்பா எப்போதும் கூட இருந்து உம்முடைய அடைக்கலத்தில வைத்து காக்க கடுவது ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே அணையுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளினால் ஏக்கங்களினால் அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளின் எண்ணங்கள் ஏக்கங்களினால் எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா தூக்கமின்றி ஆண்டவரே எவ்வளவோ வேதனையோடும் சோதனையோடும் அப்பா கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை ஏன் தேவனே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடக்காதபடி சமாதானமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமான வாழ்வை காணும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இந்த உலகத்தை உண்டாக்கினது எல்லோரும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும்படி யாவற்றையும் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே. எந்த குறைவும் இல்லாமல் அப்பா இந்த பூமியை உண்டாக்கி அப்பா மனிதரை அப்பா நீங்கள் உண்டாக்கி நீங்கள் ஆண்டவரே. உம்முடைய சாயலை போல அப்பா எங்களை நீங்கள் உருவாக்கியும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி இல்லாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கெட்ட தனமாக தகப்பனே, இந்த உலக ஆசைகளினால் அப்பா நாங்கள் மாண்டு போகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காரியங்கள் இப்படியான ஆசைகள் அப்பா எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறானே ஆண்டவரே. தகப்பனே, இதை உணர்ந்து இதை நாங்கள் இந்த வார்த்தைகள் வசனங்களை வாசித்து ஆண்டவரே ஞானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க, பெரியோரும் பெற்றோர்களும் நடக்க என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன தேவைகள் என்று தகப்பனே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளை நீங்கள் அப்பா நோய் நொடியின்றி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா இந்த குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே அப்பா இந்த ஜெனடக்காவோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த சகோதரின் குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் படிப்பிலும் வேலையிலும் எல்லாவற்றிலும் தகப்பனே அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தீங்கு நின்றும் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆவியானவரே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வராத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களின் எண்ணங்கள் இயக்கங்களை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, மற்றவர்களுக்காக உலக ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது அப்பா எங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள். எங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் அறிகிறீங்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. என் தேவனே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்கள் எண்ணங்களை நீங்கள் அறிந்து அப்பா எங்களை அப்பா எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தியுங்க ஆண்டவரே. இங்க அப்பா வந்து இது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. தேவைகள் என்னென்று நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அப்பா நல்ல வாழ்வை அமைத்து சமாதானத்தோட நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டொனால்ட் பிரதர், நீங்க இஸ்ரவேல் தேசத்து வாலிப பிள்ளைகள் யுவதிகளுக்காகவும் இந்த யுத்த நாடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகள் இவர்களை காக்க வேண்டும், தேவன் தாமே அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை பாதத்தில்
தேவனே விசுவாசமா இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. ஓ நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் படுற ஆவியல் தேவனை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி ராஜாவே. யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே தேவன். ஓ நன்றி நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா. நீங்கள் வழக்காளுங்க, நீதி செய்யுங்கப்பா இந்த யுத்தம் நடக்கிற தேசங்களுக்காக. ஓ நன்றி என் தேவனே சொஸ்தமப்பா பிதாவே. அதிலே காயப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அப்பா காயங்களை ஆற்றி தேற்றுங்கப்பா பிதாவே. பார்த்து அனுப்பி குணப்படுத்துங்களையா இயேசு ராஜாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களையா என் தேவனே. தேவனே உம்முடைய ஆவியை இந்த பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஞானத்தின் ஆவினாலே இவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களே ராஜாவே. தேவனே இந்த பிள்ளையுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதாவே. உங்களுடைய கிருபை உள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. ஓ நன்றி என் தேவனே சோசம் ஐயா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஒரு ஆத்மா தேவனே உம்முடைய பார்வையிலே வெளியேறப்பட்டேன் தேவனே பிதாவே. தேவனே எல்லா அழிவுகளுக்கும் அப்பா மீட்டு விலக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுங்க என் தேவனே பிதாவே. ஓ நன்றி என் தேவனே. வான மண்டலங்கள் இந்த கிரியேசர பொல்லாத ஆவியல் அப்பா. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் படுற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு தேசங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி என் தேவனே சோத்திரம் ஐயா. இந்த பிள்ளைகளை தேவனே பிதாவே உம்முடைய கனியினாலும் உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாலும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை. சொற்பன மூலம் தரிசன மூலம் இந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே. உம்முடைய ஆவியை இந்த பிள்ளைகள் மீது அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. தீர்க்கதரிசன ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. உம்முடைய வரங்கள் வல்லமையினால் இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே. தேவனே போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கப்பா. விபச்சாரங்கள் வேசத்தனத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்க. சுதம் கூற பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனை அனுப்பிகளை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமலை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தை தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் போதிக்கப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்க. மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய கிரிகள் இந்த வாலிப பிள்ளையுடைய மனங்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனே உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் அவளுக்கு கொடுங்கப்பா பிதாவே. உம்மை அறிகின்ற அறிவை கொடுங்கள் ஆவியானவரே தேவனே. நன்றி அப்பா. நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜா. உம்முடைய கிருபை உள்ள கரம் இந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. ஓ நன்றி ராஜாவே. நன்றி. உம்முடைய பிரசன்னங்களுக்கு முன் செல்வதாக, உம்முடைய சமூகம் முன் செல்வதாக. உம்முடைய மகிமையின் ஆவியானவரே உம்முடைய மகிமையினாலே இவளை மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி. உமக்கு சாட்சியாய் தேவனை இந்த பிள்ளைகளை எழுப்புங்க அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளை எழுப்புங்க ஆவியானவரே. இந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளையுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. களத்திலுள்ள நுகத்தடிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக. விடுதலை உண்டாவதாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா. தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவன். சேஷமாய் சத்திய வார்த்தை ஒன்றே தேவனே இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதப்பா. நீங்கள் விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், நீங்கள் ரட்சிக்கிற ஆவியானவர் அப்பா பிதாவே. தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தை எழுதியவங்களையா. ஓ நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. எல்லா தற்கொலை ஆவிகள் தேவனே மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்க. எல்லா டிப்ரெஷன் ஆவியல், பயத்தின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், சிந்திய குழப்புற ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
சோர்வினாவியல் வெளியேறுவதாக, பயத்தினாவியல் பலவீனத்தினாவியல் வெளியேறுவதாக, உற்சாகத்தின் ஆவியினாலும் பலத்தின் ஆவியினாலும் அன்பின் ஆவியினாலும் தெளிந்த புத்தியினாலேயும் தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே, மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களில் ஒருவரால் பாதாளம் செல்லாதபடி அனைவரை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு தந்ததுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. இந்த தேவனே நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்ததுக்கு நன்றி, ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா. தேவனே அதே போல் லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தேவ வார்த்தையும் வறுமையாய் திரும்பாதன் தேவனே, உம்முடைய வார்த்தை அனுப்பி மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. மக்களுக்கு சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா, ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. அந்த ஊழியத்தின் மூலமா அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடப்பதாக வார்த்தை அனுப்பி தேவனே பிதாவே. நோய்களை சுகப்படுத்துங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை பண்ண முடியாத அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே. இந்த ஊழியம் பலகி பெருகுவதாக நம்முடைய நாமம் மகிமைப்பட நன்றி தேவனே, சோஸ்திரம் அப்பா. நன்றி அப்பா. புறப்படுங்க. மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், சந்ததி, சந்தானத்தின் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனே என்னென்ன காரியத்திலே பலவீனமா இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே அவர்களை பலப்படுத்துங்கள் ஆவியானவரே. உம்முடைய கிருபை உள்ள கரம் அவள் மீது அமர்ந்திருப்பதாக. ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஞானவான் ஆத்ம ஆதாயம் செய்வான் சொன்னீங்க தேவனே பிதாவே. ஞானத்தை போதிக்கிற வார்த்தையினாலும் அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலும் தேவனே நிரப்புங்கப்பா அவர்களை. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம். பாதம் படமிடம் எல்லாம் எனக்கு கொடுத்தேன்னு சொன்ன தேவனே, பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள், அதிசயங்களை காண கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, சோஸ்திரம். அதே போல் ஜனசிஸ்ட புறப்படுங்களப்பா. கணவனை புறப்படுங்க, 2 பிள்ளைகளையும் புறப்படுங்களப்பா பிதாவே. இந்த குடும்பத்தை தேவனே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்கிரிமலா சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, பிசாசால் வெட்கப்பட்டு போவாராக. நன்றி ராஜாவே. விசுவாசித்த ஆவியினாலும் விசுவாசித்த ஞானத்தினாலும் இவள் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க தேவனே. தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்கப்பா இந்த குடும்பத்தை. நன்றி. வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்க, போதியுங்க ஆவியானவரே. ஞாபகப்படுத்துங்க ஆவியானவரே. மறைபொருட்களை வெளிப்படுத்துற ஆவியானவரே, வெளிப்படுத்துங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா பிதா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே எதற்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக தேவனே உம்முடைய வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா பிதாவே. தேவனே அழைத்த அழைப்பின்படியே ஓட தேவனே எவ்வளவு பலப்படுத்துங்க, வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களை பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த குடும்பங்களுக்கு எதிராக வர்ற சகல ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, சகல நோய்கள், வியாதிகள் சரணங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசுவே தேவனே. உங்களுடைய ஆயுசை கொடுங்கப்பா. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே 1000 மடங்கு ஆசீர்வதியுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம். நன்றி அப்பா, நன்றி என் தேவனே, சோஸ்திரம். எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமேன். அதே போல் உங்களோடும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமேன், ஆமேன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜானட். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய காலங்களையும் தங்களுடைய நேரங்களையும் அந்த படிக்கிற பிள்ளைகள் சரி, வேலை செய்யற பிள்ளைகள் சரி, சரியாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் எங்கள் இயேசுவை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் இயேசு ராஜாவை, கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே இந்த வேளையிலே உயர்த்துகிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிந்து பேசுகிற நாட்களா இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே பெற்றோராகிய நாங்கள் தகப்பனே கர்த்தாவே நீர் கொடுக்கப்பட்ட சந்ததியும் சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த நாட்களிலே ராஜா எந்தெந்த இடங்களிலே பாடசாலைகளிலே படித்து கொண்டிருக்கிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே தேவாதி தேவனே இந்த நாட்களிலே அப்பா பாடசாலைகளிலே ராஜா இந்த லேப்டாப்பை கொடுத்து டெலிபோனிலும் லேப்டாப்பிலும் ஆண்டவரே கர்த்தாவே பாடங்களை படிப்பிக்கிறார்கள் அப்பா கர்த்தாவே. ஆனால் அதனாலே வருகிற இடர்கள் துன்பங்கள் ஆண்டவரே வழி விலகி போற காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது ராஜா. தேவனே வெளியாலும் அப்படி உள்ளுக்கும் அப்படி பாடசாலையிலும் அப்படியாக ஆண்டவரே காலங்கள் கர்த்தாவே மாறிக்கொண்டு போகிறதே ராஜா. இயேசுவே இந்த நாட்களிலே பிள்ளைகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா. உம்முடைய செட்டையின் நிழலிலே வைத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சிலுவையின் கர்த்தாவே அந்த சிலுவை எங்களுக்காக சுமந்து தீர்க்கப்பட்ட அந்த சிலுவையினாலே பாதுகாத்து அந்த நிழல் ஆண்டவரே பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாடசாலையிலே ஆண்டவரே நர்சரியில இருந்து ஆண்டவரே கேம்பஸ் முடிஞ்சு யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள் மட்டும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே காலங்களை நேரங்களை நிமிடங்களை கர்த்தாவே வீணாக்காதபடி அப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே ஆசிரியர்மார் பெரியவர்கள் கர்த்தாவே என்ன சொல்லுகிறார்கள், எப்படி படிப்பிக்கிறார்கள், எவ்வளவு கல்வியை கற்பிக்கிறார்கள் என்று ஆண்டவரே அதை அறிந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி ஆண்டவரே அப்பா தாங்கள் நடந்து கொள்ள என் தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளுக்கு வேண்டும் அப்பா. மனுஷர்களுடைய பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆண்டவரே பாடசாலைகளில் உடைய ஆண்டவரே தயவு இவர்களுக்கு வேண்டும் தேவனே. இவர்கள் வழி விலகி போய்விடாதபடி கோணலானவைகளை தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இவர்களை ஆண்டவரே நேர்த்தியான பாதையிலும் கீழ்ப்படிவிலும் உண்மையிலும் கல்விமானின் அறிவினாலும் நிரப்பி பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்து நிறைத்து கொள்ள வேண்டுமாக ஜெபம் கேட்கிறேன் அப்பா. பெற்றோர்கள் ஆண்டவரே கர்த்தாவே முழு விசுவாசத்தோடு பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள் அப்பா. ஆனால் இவர்களோ ஆண்டவரே கர்த்தாவே நிலை தடுமாறி எதிர்மாறாக வருகிறார்கள் வீட்டுக்கு. சில பேர் வீட்டுக்கு வருவதே இல்லையப்பா. இப்படிப்பட்ட காலங்களாக ஆண்டவரே மாறி நிற்கிறதே ராஜா. இந்த நாட்களிலே ஏசப்பா நீர் தானே ராஜா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்மாருக்கும் நல்ல ஞானத்தை பொறுமையை அன்பை ஆண்டவரே கொடுத்து பிள்ளைகளை கட்டி அணைத்து அரவணைத்து அன்போடும் பண்போடும் ஆண்டவரே தூய்மையான ஆண்டவரே காரியங்களை சொல்லி கொடுக்க அரவணைத்து கொடுக்க ஆண்டவரே அப்பா கற்றுக் கொடுக்க தேவனே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீங்க உதவி செய்ய வல்லவராக சுற்றி திரிந்த தேவனாக இருக்கிறீங்களப்பா. அசைவாடுகிற ஆவியானவராக இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரை ஊகித்து நடக்கிற தேவ ஆவியையும் ஞானத்தையும் அருளுகிற ஆண்டவரே ஆவியை உடைய தேவன் நீர் கர்த்தாவே கேட்கும் பொழுது கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி பிள்ளைகளையும் ஆசிரியர்மார்களையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சகோதரங்கள் என்று அவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உண்மையாகவே நாங்கள் படித்த காலங்களிலே அப்பா கொப்பிகளிலே எழுதினோம். இன்றைக்கு ஆண்டவரே லேப்டாப் இல்லாமலுக்கு படிக்க முடியாதென்று ஆசிரியர்மாரே அப்படியான ஒரு கல்வி திணைக்களங்கள் எல்லா நாடுகளிலும் வந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே இந்த கல்வி திணைக்களங்களிலே ஆண்டவரே நீங்களே ராஜா நல்ல பண்பாட்டையும் ஞானத்தையும் ஆண்டவரே எழுத வேண்டிய காரியங்களிலே எழுதி படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டிய இடங்களிலே
புத்தகத்திலே வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானத்தை இந்த கல்வி திணைக்களங்களுக்கு, நாடுகளுக்கு, அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளினாலே குடும்பங்கள், நாடுகள் படுகிற கேவலமும் அவமானங்களும், ஆண்டவரே அவலனங்களும், அழுகைகளும், கற்கடிப்புகளும் நிரம்பி கொண்டு வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தருளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை போதுமானது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவனே, இம்மட்டுமா இஸ்ரவேலிலும் யூத பிள்ளைகளையும் யூதர்களையும் ஆண்டவரே பாதுகாத்து வருகிற தேவனே, அந்த கர்த்தாவே இடத்திலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யுத்த நாடுகளிலே இருக்கிறதான பிள்ளைகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற குழந்தைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் இந்த துஷ்டனத்துக்கும் யுத்தத்துக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பாதுகாத்து, ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து, உம்முடைய தேவ சேனைகள் பிள்ளைகளை மூடி பாதுகாத்து, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட எல்லா ஆண்டவரே பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே நீங்க பொறுப்படுத்து அனுப்பி வழிநடத்தி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய சேனைகளும் பணிவிடை ஆவிகளும் கோடான கோடியா இருக்கிறது ராஜா. அந்த பணிவிடை ஆவிகளும் ஆண்டவரே பாதுகாக்கிற தேவ சேனையும் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் ஆண்டவரே தகப்பனே, கண்ணை இழந்து கத்தாவே கைகால இழந்து ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு பிறப்பிலேயே ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா. தகப்பனே, எங்களுடைய நாட்டிலே யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா. இவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களிலே கண்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அப்பா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரம்பரை பாவ சாபங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காதபடி ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்கப்பா. கோணலானவைகளுக்கும் ஆண்டவரே கரடு முரடானவைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடி நேர்த்தியாகவும் செம்மையாகவும் உண்மையாகவும் தாழ்மையாகவும் கனிவோடும் பண்போடும் ஆண்டவரே வாழ்ந்து சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஒன்றே இவைகளை ஆண்டவரே செய்து முடிக்க, நடத்த, பாதுகாக்க ஆண்டவரே தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் இந்த நாட்களிலே செய்ய போற எல்லா பாதுகாப்புகளுக்காகவும் நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே இயற்கையினாலே வருகிற ஆண்டவரே வருகிற மழையோ காத்தோ மின்னல்களோ ஆண்டவரை யாரையும் பாதிக்காத வண்ணம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. 22 வயது மகன் ஆண்டவரே தோட்டத்திலே நின்ற பொழுது எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அவர் மரித்ததாக கேள்விப்படுகிறோம். மின்னல் பட்டு ஆண்டவரே இப்படியாக அவல சாவுகள் அநேகமாக அதிகரிக்கிறதை கர்த்தாவே நீங்கள் ஒரு விசை மன்னித்து பாதுகாத்து ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு மரணத்தை தழுவி கொள்ளாதபடி நீங்க பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சுதர்சனையும் ஒப்பு கொடுக்கிறோம், சுதர்சன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த 4 குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆபத்து காலத்திலே நீர் அனுகூலமான தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த குடும்பமும் பிள்ளைகளும் மனைவியும் ஆண்டவரே மிகவும் சஞ்சலத்திலே இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, காலங்களை, நேரங்களை, ஆண்டவரே நிமிஷங்களை ஆண்டவரே பூமியிலே எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உயிரை கொடுத்த, ஜீவனை கொடுத்த, சிருஷ்டித்த தேவன் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அந்த மகனையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். வளர்ந்து வருகிற அந்த 4 குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நீங்களே தகப்பனாக இருந்து
தாயாக இருந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு 4 குழந்தைகளுக்கு நீர் தகப்பனாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாயாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அனாதை என்று சொல்லக்கூட அளவுக்கு இல்லாதபடி அந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள், சிந்தனைகள், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அரவணைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பனே நீர் செய்ய போற அருமையான அற்புதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா கத்தாவே பாவ சாபங்களை மன்னியும் ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஆவி ஆத்துமா சரீரத்திலே ராஜா, இந்த சரீரத்துக்கு கத்தாவே ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை பாவித்து அநியாயமாக்கினதை நீர் மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒரு விசை மன்னித்து அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் மன்னித்து அரவணைக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமும் உம்முடைய இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் தான் இதை நடத்தும் ஆண்டவரே. வேறே நாமம் இல்லையப்பா. அந்த நாமத்திலே கர்த்தாவே அந்த சௌரனையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி கலாசிலன். நீங்க உங்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஐரீன், இந்த கடைசி காலத்திலே வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த வாலிபர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். வாலிபர்கள் மத்தியில பெரிய பாதுகாப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் தேவனே, கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா அன்றைய நாளிலே கத்தாவே அப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே அதன்படி நடக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா வாலிப பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விலகி போகாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் தேவன் நீங்க பாதுகாப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிபன் இதனால் தன்னை சுத்தம் செய்வான் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையிலே கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபைகளுக்கு வர முடியாதபடிக்கு அநேக தடைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சோம்பேறி தனத்தின் ஆவிகள் கர்த்தாவே அப்பா எல்லா தூக்கத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேண்டு கர்த்தாவே அப்பா அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையிலே அந்த பிள்ளைகள் வளர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சுவிசேஷகர்கள், ஒரு மிஷனரி ஊழியக்காரர்கள், அப்பா போதகர்களை தேவன் நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தவறான வழிகளிலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களை தொட்டு கர்த்தாவே அப்பா
ஸ்தோத்திரம். அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்திலே என்னென்ன தேவைகள் ஏக்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை நல்ல யோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு செவி சாய்க்கத்தக்கதான பிள்ளைகளாய் தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிற உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா தாழ்மை பொறுமை கர்த்தாவே அப்பா அப்படியான குணங்களை எல்லாம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அந்த கல்வாரி அன்பை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவன் நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே அப்பா கள்ள ஊழியங்களுக்கு பின்னாடி கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அவங்களுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு கர்த்தாவே அவங்களுடைய தவறான போதனைகளுக்கு அடிமைப்பட்டு போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளுடைய இருதயத்தில எல்லாம் தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய சமூகத்துக்கு பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு விடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா வேதாகம கல்லூரிகளுக்கு சென்று பாதியிலே திரும்பி விடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்களுக்கு விருப்பம் இல்ல போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க முடியலன்னு சொல்றாங்க. அங்க படிப்பிக்கிறது சரியில்லைன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க ஆண்டவரே. அப்போ அந்த வேதாகம கல்லூரியிலே பணி செய்கிற கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. உண்மை உத்தமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க. சரியான சத்தியத்தை போதிக்க தேவன் கிருபையை கொடுங்க. அங்கே போகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே வெறுமனே திரும்பாத படிக்க கர்த்தாவே அப்பா ஊழியர்களாய் மிஷனரிகளாய் திரும்பத்தக்கதான கிருபையை தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிராமங்கள் தோறும் சென்று ஊழியங்களை செய்ய ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் வாலிப பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். நாளிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் அப்பா மகிமையிலே சிறந்திருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் கைவிடாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செல்லுவதும் போது கர்த்தாவே அப்பா அநேக ஜனங்கள் வந்து செல்லத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனை. யாருமே கைவிட்டு விடாத படிக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ரட்சிப்புகளாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தீட்டி எடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. நன்றி 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 தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மத்திய மலைநாடு பிரதேசங்களில் எல்லாம் கர்த்தாவே அப்பா சுவிசேஷம் அறிவிக்க யாருமே இல்லாத சூழ்நிலையில இருக்கிறாங்க கர்த்தாவே. அந்த பகுதியிலே இருக்கிற
அநேக ஜனங்களுக்கு, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இயேசு யாரென்றே தெரியாமல் இருக்கிறாங்க ராஜாவே. அப்படியான இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. அப்படியான கர்த்தாவே பின்தள்ளப்பட்ட அந்த கிராமப்புறங்களிலே இருக்கிற வாலிபர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஊடகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதுல கடமை புரிகிறதான ஒவ்வொரு ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க தகப்பனே. அப்பா நீங்க உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறது தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வேலைகளை நாங்க செய்யும் போது எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்க பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி வர ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் அதுக்கு திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் ஐரின் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட தேவன் இருப்பாராக. ஆமென். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய நாளே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீர் அப்பா. நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் ஜீவன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த பூமியிலே நல்லதை செய்ய, நன்மையானதை செய்ய கர்த்தாவே அவர்களை பரிசுத்தப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிபர்களை நீர் பொறுப்பேறும் ஆவியிலே ஏவி எழுப்பி ஆண்டவரே அவர்களை நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீர் பொறுப்பேறும் எங்கள் வீடுகள்ல ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எல்லா வீடுகளிலும் இருக்கிற வாலிப யுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பராமரிப்புகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அவர்களை காத்து நடத்துவீராக. போக்கள், வரக்கள், பாதுகாப்புகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பலன்கள் கர்த்தாவே, ஞானங்கள் கர்த்தாவே. என் தேவனே வேலை செய்ய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வேண்டிய பலன்கள் ஆண்டவரை கொடுத்து எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்தும். சகவானுள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளை பொறுப்பேறும். சகல துதிக்கன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமீன், 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 ஆமீன். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதித்து தந்தார். சனி ஞாயிறு காலையிலே நடைபெறுகின்ற, இதே வேளையிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனையில் கர்த்தரை சித்தமானால் இணையுங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களை இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிற உங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களுடைய ஜெபங்களாலே இலங்கையிலே புதிய ஆட்சி மாற்றம், தமிழ்நாட்டிலே புதிய ஆட்சி மாற்றம். ஆமேன். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர்களுக்காக வழி நடத்துகிறார். அதே வேளையிலே மணிப்பூர் என்ற பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 போதகர்மாரை அவர்கள் கொன்று விட்டார்கள். அப்படியாக அங்கு தொடர்ந்து வயலன்ஸாகத்தான் இருக்கிறது. அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். அதற்காக ஜெபித்து ஆசீர்வதித்து வாதித்த உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளிலே காலை வேளையிலே திரும்பமாக அபிஷேக ஆராதனையிலே இணைவோம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜெபங்கள் கூட கடந்து சென்றோம். கர்த்தர் தாமே ஒன்றையும் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே